அதாவது ஃபைட் ரேஸ்லயே இருந்த நீங்க படத்துல நடிச்சீங்க, அதுல ஒரு முகமா இருந்தது. இதுல வர்றதுக்கான உங்களுக்கு எப்படி இருந்தது? இந்த படத்துல நடிச்ச அனுபவம் எப்படி? உங்க வாசன் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ எல்லா ப்ரெஸ்ஸுக்குமே ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. ஐபிஎல் இந்தியன் பின்னல்லா படம் வந்து நல்லபடியாக நடிச்சு முடிச்சு 28ஆம் தேதி திரையரங்குக்கு வரப்போகுது. யூடியூபராக இருந்த எக்ஸ்பீரியன்ஸும் இது எப்படின்னு கேட்குறீங்களா இல்லை என்ன கேள்வின்னு கேட்குறீங்க? அதாவது நீங்க யூடியூபரா இருந்து நீங்க படத்துக்கு நடிக்க வந்திருக்கீங்களா, இந்த அனுபவம் எப்படி இருக்கு? ஏற்கனவே முதல் படம் மஞ்சள் விரலே சில பிரச்சனைகள் வந்துச்சு, அதுக்கப்புறம் ரெண்டாவது படமா எடுத்திருக்காரு. இல்லை சில பிரச்சனைகள் இல்லை, ஒரே ஒரு பிரச்சனை, அவர் தான் பிரச்சனை. அவரு படம் பண்ணலை, அதுக்கப்புறம் படம் வரலை, அவ்வளோதான். இங்கே எல்லாமே ப்ரொஃபஷனலாக இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணாங்க, எல்லாமே டக்கு டக்குன்னு எல்லாமே நல்லபடியாக நடிச்சு முடிச்சு படம் எல்லாமே முடிச்சு 28ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அது போக சார் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், யூடியூபராக இருந்து இப்போ படம் நடிக்கிற அளவுக்கு வந்திருக்கீங்களே, அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ எப்படி இதில் டிஃப்ரென்ஷியேட் சொல்கிறது, பேசிக்காக அங்கேருந்து இங்கே வரும்போது கேமரா ஃபியர் இருக்காது. பட் என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு க்ரௌட் ஃபியர் அதெல்லாம் சின்னதாக இருக்கும் இல்லைங்க. ஸ்டார்டிங் மட்டும் ஒரு மாதிரி இருந்துச்சு, 2வது நாள் 3வது நாள் போக போக அதுக்கப்புறம் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா அஜித்குமார் திருப்பூர் அஜித்குமார் படம் வந்து அவர் வந்து படம் எடுத்தாரா, கேட்கல நீங்கள் படமா எடுத்தாரா, இல்லை உங்களுக்கு லாஸ்ட் படமா ஒரு சில பாடங்கள் எடுத்தாரான்ற விஷயம் அதை எப்படி பார்க்கணும்? சினிமாவே ஒரு என்டர்டெயின்மெண்ட் அண்ட் பாடங்கள் தானே, அது எல்லாமே வந்துடும்ல. உங்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியான பிரச்சனைகள் நிறைய வருது இல்லை, அதை எதிர்கொள்றதுக்கு இந்த படத்துல தான் படமா எடுத்தாரா, அந்த படத்தை வந்துட்டு ஒரு பாடம் எடுத்தாரா? இல்லை எல்லாருமே பொதுவாக வந்து பார்த்துட்டிங்கன்னா சட்டங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸோ வந்து லாயர்ஸ் எல்லாமே இருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு லாயர் அங்கே ஒரு லாயர். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா படமும் வந்து பண்ண நல்ல ஒரு லா ரீதியான ஒரு இது. ஸோ பொதுமக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் எல்லா லாவுமே. ஸோ அதுக்காக ஒரு நல்ல ஒரு கதையோட படம் எடுக்கணும். இல்லை நிறைய வழக்குகள், நிறைய பிரச்சனைகள், இதுக்கு நடுவுல இந்த படத்துல நடிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி அந்த மனதைரியம் வந்து எப்படி கால்ஷீட் கொடுத்தீங்க, எப்படி நடிச்சீங்க? என்னது, என் மேலே எந்த ஒரு தவறான வழக்குகளும் கிடையாது. மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் அந்த மாதிரியான ஒரு எல்லார் மேலேயும் இருக்கக்கூடிய அதே இதுதான். இப்போ உங்களோட வண்டி நம்பர் பிளேட் போட்டாலே எம்எல்ஏ என்ன கேஸ் இருக்கோ அது உங்கள் வண்டி மேலேயும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான், அதில் என்ன கால்ஷீட் தர்றது. ஸோ வந்து நமக்கு நம்ம யூடியூப் பண்ணுறோம், அது போக நமக்கு என்ன நம்ம எப்படி வேணால் ஷெடியூல் பண்ணிக்கலாம்ல. ஸோ நான் அதனால் நீங்கள் என்ன டேட்டுன்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்னோட ஒர்க்கை ஷெடியூல் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்க கொடுத்த டேட்டுக்கு தான் நான் போனேனே தவிர நான் என்னோட கால்ஷீட் நான் எதுவுமே தரல. படத்துல வண்டிகள் ஓட்டலாமா? லைசன்ஸ் இருந்தா எங்கெல்லாம் ஓட்டலாம்னா, நான் உங்ககிட்ட கேட்குறேன், லைசன்ஸ் இருந்தா எங்கெல்லாம் ஓட்டலாம்? ஓகே, லைசன்ஸ் இல்லைன்னா எங்கெல்லாம் ஓட்டலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த வீடு மாதிரி இருக்கக்கூடிய நம்மளோட பிரைவேட் ஏரியா, என்ஓசி இருக்கக்கூடிய ஏரியா, அதுக்கப்புறம் நம்ம பெர்மிஷன் வாங்கின ஏரியால எல்லாம் ஓட்டலாம்ல. நீங்களே தலையாட்டுறீங்க, அப்ப அதுதான் நாங்களும் பண்ணியிருக்கோம். எல்லாமே லீகலா வந்து பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த படத்துல அதாவது பர்மிஷன் கேட்டு ரோடெல்லாம் அவாய்ட் பண்ணி லாக் பண்ணிட்டு தான் தண்ணி தான் எடுத்தோம். அதே நேரத்தில் நிறைய ஷார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா தூக்கு போட்டு எடுத்துருக்கோம். ஏன்னா இது ஒரு பிரைவேட் ஏரியா தான், எல்லாமே பிரைவேட் ஏரியா தான் இருக்கும். ஹைவேஸ்ல ஸ்டேட் ஹைவேஸ் அப்படின்றதுக்காக நிறைய வந்து டூப் போட்டு தான் எடுத்தோம். அதனால ஏன்னா பிகாஸ் ஆஃப் இவரோட பார்த்து, அதாவது இவர் அந்த படத்துல பார்த்தீங்கன்னா இவர் வீலிங் எல்லாம் பண்ணுவார். பட் ஆனால் சைடில் வரவங்க தான் வீலிங் பண்ணுவாங்க. ஆனால் பட் இவர் வந்து வீலிங் பண்ண விடலை. ஏன்னா அது ஒரு லைவான ஷாட், அவர் இவர் பேஸ் தெரியும். அதனால வந்து அதெல்லாம் எடுக்க வேண்டாம். ஏன்னா அவரை பார்க்குற பசங்க ரசிகர்கள் இந்த வண்டியெல்லாம் பேர் ஓட்ட ஆரம்பிச்சிடுவான்றதுக்காக அந்த சீனே ஆல்ரெடி இருந்தது. நான் அதை எடுக்க வேண்டாம், வாசம் நடிக்கிறதுனால வீலிங் ஷாட்டெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணேன். எதுக்காகனா மக்கள் இவரை ஃபாலோ பண்ணுறதை கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல இடத்துக்காக தான் என்னுடைய ஆசையை நான் மூடிட்டேன். ராசன், உங்களுக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் உங்களுக்கு ஃபாலோவர்ஸாக இருக்காங்க. இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுனால அவரோட இடத்த நீங்க நிரப்புறீங்களா? ஏன்னா தே ஆர் லெஜெண்ட்ஸ்னா, நோ கம்பேரிஷன், தே ஆர் லெஜெண்ட்ஸ். அந்த இடத்த நிரப்பலாம், காலியா இருக்கிறதா ஃபில் பண்ணிப்பீங்களா? ஆனா அப்படி இல்லை, நான் எப்படி சொல்ல முடியும்? அப்படிலாம் இல்லை, நம்மளோட முயற்சிகள் நம்ம போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம முயற்சிகளுக்கு ஏற்ற மாதிரி கடவுள் பரிசு தருவார், அவ்வளவுதானா?
இல்ல ஆசை இல்ல கனவு அவரோட கட்சியில எதுவும் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்ல அவருக்கு ஃபாலோ பண்ண இல்லைண்ணா, நம்ம அரசியல் பேசுற அளவுக்கு நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய பையன் இல்லை, 25 தான் ஆச்சு. ஏன்னா பொறுமையா யங்ஸ்டர்ஸ் நிறைய ஃபாலோவர்ஸா இருக்கிறாங்க, அதனால இளைஞர்கள் வாக்குகளை இல்லைண்ணா, அரசியல் இதெல்லாம் கிடையாது நமக்கு. நம்ம பட ரீதியா இப்போதான் முன்னேறி வந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இப்போதைக்கு நம்ம முன்னேறுவோம். சரி இப்ப இதுக்கு அடுத்த படங்கள் எதுவும் வாய்ப்புகள் என்ன படம் ஆனா அடுத்தடுத்த படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. கடவுள் அன்பன்லையும் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் அன்பாலையும் அடுத்தடுத்த கதைகள் எல்லாமே கேட்டுட்டு இருக்கோம். நல்ல ஒரு கதை அமைஞ்ச உடனே நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் இருந்தா உடனே நடிக்கிறது. மதுரையில நடந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. மதுரையில் நடந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. மதுரை மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி உங்களோட அன்பு ஆதரவுக்கு. கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையிலேயே நடந்தது. மதுரையிலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன சேசிங் ஓடி ஃபைட்டர்ஸ் எல்லாம் வர்ற மாதிரி நம்ம மதுரையில் லைவாக எடுத்தது. அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வரும்போதெல்லாம் வந்து படம் கிராஷ்லாம் ஆச்சு. பட் எல்லாமே நல்லபடியாக வெற்றிகரமாக எடுத்து முடிச்சாச்சு. வர்ற 28ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுதுங்க. வாசனாலே ம். ரீல்ஸா ரீல்ஸா இப்படி இருந்த காலகட்டத்துல நீங்க வந்து இப்ப படத்துல வேற நடிக்க வந்திருக்கிறீங்க. நீங்க இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? உலகத்தில் எல்லா இடத்துலையுமே நல்ல விஷயங்களும் இருக்கும், கெட்ட விஷயங்களும் இருக்கும். நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க, கெட்ட விஷயங்களை விட்டுருங்க. அண்ட் வந்து அந்த ரேஸு அப்படி இப்படின்லாம் சொல்கிறீங்க, அது நீங்கள் தான் அப்படி சொல்கிறீங்க. நான் ஒரு ரைடர், நான் ரைட் தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுதான் நீங்கள் அப்படி ரேஸ் சொல்லி ஒரு ரேசர்னே ஒரு பேரை உருவாக்கி கொடுத்துட்டீங்க. எதை தொட்டாலுமே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியா உள்ள ஸ்டேஷன் போலீஸ் இப்படியா இது வந்தது இல்லையா, அதனால இந்த கேள்வி. பிரச்சனையை உருவாக்கி விட்டுட்டு நீங்களே பிரச்சனையாயிடுச்சு சொன்னா எப்படின்னு நீங்களே சிரிக்கிறீங்க. சினிமால பைக்ல சினிமால நடந்தது சினிமால இல்ல சினிமால எந்த ஒரு பிரச்சனையும் வரலையே. டைரக்டருக்கும் உங்களுக்கு எனக்கும் அது அவரோட கதையில வந்து அவரே ஹீரோவா பண்றேன்னு சொல்லி அவரு ஹீரோவா ஏற்படுத்திட்டு அவர் போய்கிட்டாரு. என்னால எந்த ஒரு பிரச்சனையும் யாருக்கும் வந்தது கிடையாது. சரி, இந்த படத்துல டிடிபி வாசனுக்கு லவ் சாங்ஸ் காதலி அந்த மாதிரி 55 லட்சம் வியூஸ் மேல போயிடுச்சுன்னா லவ்ல. அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் இப்போதான் சொல்லி ஒரு சாங், அது ஒரு 40 லட்சம் பேரை தாண்டிட்டாங்க. அது இன்னும் நீங்க பாக்கலையா? அது நல்லபடியா இருந்துச்சு, எல்லாமே இருந்தது. இப்ப டைரக்டர் சங்கர் மணிரத்னம் அவங்களோட சேர்ந்து ஐடியா என்னங்க சார்? இயக்குனர் சங்கர் சார் மணிரத்னம் சார் யார் முருகதாஸ் சாரோட சேர்ந்து படங்கள் பண்ற மாதிரியான ஐடியா இதுதானே தேர் லெஜெண்ட்ஸ். அவங்களுக்கு வாய்ப்புக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். இப்போ உங்க 2 பேரோட பர்சனல் லாயர் எங்க இருக்காங்க இல்லைங்களா? மதுரையில் இருக்கக்கூடிய உங்களுடைய கார் எப்போ வீட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ பே பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்கான எல்லா இதுவுமே என்கிட்ட இருக்கு. ஸோ ஃபோனை ஸ்பீக்கரில் பேசுனதுக்கு இவ்வளோ பண்ணுறது ரொம்ப அநியாயம்னு தான் நான் சொல்லுவேன். அது ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. ஏன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு இஎம்ஐயில் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்துடுறோம். பொருளும் இருக்கும், மாதம் மாதம் நம்மளும் காசு கட்டிகிட்டு இருப்போம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படியாவது இந்த இஎம்ஐயை முடிச்சு விடணுண்டான்னு மனசில் ஓடும். ஆனால் என்ன நினச்சி பாருங்கள், இஎம்ஐயில் வாங்கிட்டு வந்த காரும் இங்கே தான் நிற்கிது, அதை நானும் யூஸ் பண்ணல, மாதம் 30,000 ரூபாய் கட்டிக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது. சீக்கிரமாக மீட்டு தந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஃபோன் ஸ்பீக்கர் பேசுனது தப்பு தான். இனிமேல் அந்த மாதிரி தவறுகள் செய்வோம். சினிமா துறைக்கு நீங்க இருக்கும்போதும் பைக் நீங்க ரைடரா இருக்கும்போதே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு யார் மூலமாக வந்தது. சினிமான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு உலகம். ஆல்ரெடி நிறைய விஷயம் இருக்காங்க. ஒரு நடிகரை முன்னுக்கு வர விடாம தடுக்கிறதுக்குமே ஒரு டீம் இருக்கிறதா வந்து இது மாதிரி பேசியிருக்காங்க. இப்போ நீங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கீங்க, உங்களுடைய வளர்ச்சியை சினிமாவில் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய பகைமை இது கண்டினியூவாகவும் நினைக்கிறீங்க? இல்லைண்ணா, யார் என்ன தடுத்தாலுமே நம்மளோட முயற்சிகளை நம்ம நிப்பாட்டாத வரைக்கும் நம்ம எங்கேயுமே தோல்வி அடைய போகிறது கிடையாது. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என்னோட முயற்சிகளை நான் விட போகிறது கிடையாது. அதே மாதிரி தோல்வி அடைய போகிறதும் கிடையாது. முதல் படத்தை நீங்க செலக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர் நீங்க செலக்ட் பண்ணீங்க. என்னன்னா இவ்வளோ குவாலிட்டியா பேசுறீங்க, பட் அப்புறம் எப்படி ஃபர்ஸ்ட் படத்தை அப்படி நீங்க நல்லா பேசுறீங்க, ஒரு விஷயங்கள் ஈக்குவலா ஆன்சர் பண்றீங்க. அவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது ஒரு டைரக்டரை செலக்ட் பண்ணும்போது முதல் படத்துல தவறு பண்ணிட்டோம் நீங்க ஃபீல் பண்றீங்க. அது பார்க்கும்போது எங்களுக்கே தெரியுது. அந்த கதைகள் கேட்கும்போது அந்த விஷயங்களோட டிராவல் பண்ணணும் உங்களுக்கு தெரியல. இல்ல தவறு பண்ணிட்டேன்னு என்னைக்குமே நான் நினைக்க போறது கிடையாது. அது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் கெயின் பண்ணதுனால தான் இப்போ எனக்கு நல்ல ஒரு டைரக்டர் கிடைச்சாரு, நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் டீம் கிடைச்சாங்க, நல்ல ஒரு படம் கிடைச்சிருக்கு. வர 28ஆம் தேதி ரிலீஸ் வரைக்கும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ கூட ஒரு டைம் ட்ராவல் பவர் கிடைச்சு எல்லாத்தையும் போய் மாற்றிடுவீங்களான்னு கேட்டால் எதையுமே நான் மாற்ற மாட்டேன். ஏன்னா நடப்பதெல்லாம் நன்மைக்கு, எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான்.
எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு, வாழ்க்கையில் நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுத்துருக்கு. அதே மாதிரி அந்த கதையை நீங்கள் ஏன் சூஸ் பண்ணீங்க, அந்த டைரக்டரை ஏன் சூஸ் பண்ணீங்கன்னா, வாய்ப்புகள் ஒன்று எனக்கு கொட்டி கிடக்கல வாய்ப்புகள் வர்றது ஒன்று, அந்த வாய்ப்பை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணி முன்னுக்கு வர முடியும்னு தான் நான் முயற்சி பண்ணேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பண்ணால் ஆல்ரெடி ஒரு படம் பண்ண டைரக்டர், அவரே ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் வரைக்கும் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா சரி நல்ல கதையாக தான் இருந்தது. சரி நம்மளோட ஒரு நடிப்பில் நம்ம படம் என்ன எப்படி இருந்தாலும் வாசன் நல்லா பண்ணிட்டான்ப்பா அப்படிங்கிற ஒரு பேர் கொண்டு வர வைக்கணும்னு தான் நான் ஆக்டிங் கிளாஸ்லாம் போய் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் அவரோட கதை அவரே ஹீரோவாக பண்ணணும்னு நினச்சிட்டாரு. பட் அது அவர் அப்படி சொல்லி பண்ணியிருந்தா பரவாயில்ல, பட் அவ்வளோ கேவலமாக நடந்திருக்கு தேவையில்லை. இந்த படத்துல டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டீங்களா? அடுத்த படங்களுக்கு வந்து எவ்வளவு சேலரி ஆனா? ஆனால் சேலரி எல்லாமே அது இந்த படம் ரிலீஸ் ஆகட்டும், எல்லாம் நல்லதே நடக்கும். இந்த படத்துல ஃபாலோவர்ஸ் பிடிக்கிற மாதிரியான பைக் ரேஸ் இந்த மாதிரி. ஆனா இல்ல, நான் ஆக்சுவலி கதைக்கு என்ன தேவைப்பட்டிருக்கோ அதுதான் வச்சிருக்கோம். ஸோ ஏன்னா இதை நம்ம சொல்ல முடியாது. வாசனாலே உங்களை பார்த்து ஃபாலோவர்ஸ், அதாவது எல்லாருமே உங்களுடைய பைக் ரேஸ், உங்களுடைய அந்த இதெல்லாமே பார்த்து அவங்க ரசிக்கிற மாதிரி இருக்கனால அதுல ஒரு சீன் இந்த மாதிரிலாம் எதுவும் வருது இல்ல, நான் அந்த மாதிரி எதுவுமே ஸ்பெசிஃபையா எதுவுமே வைக்கல. கதையில கேரக்டருக்கு என்ன தேவைப்பட்டதோ அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே வச்சிருக்காங்க. நம்ம பசங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, எங்க போனாலும் பார்த்து பத்திரமா சேஃபா போங்க, ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. அப்ப என்ன சொல்றோம் அதை இப்போ வரைக்கும் சொல்றோம். நல்ல விஷயங்கள் எடுத்துக்கோங்க, கெட்ட விஷயங்கள் விட்டுருங்க. ஏன்னா வாழ்க்கையில நீங்க யாரை பார்த்தாலுமே சரி, ஸோ அண்ணனை பார்த்தாலும் சரி, சாரை பார்த்தாலும் சரி, என்ன பார்த்தாலும் சரி, இல்லை வேற யாரை பார்த்தாலுமே நிறைய குட் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அண்ட் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தவறுகளும் இருக்கும். நல்ல விஷயங்கள் எடுத்துருங்க, கெட்ட விஷயங்களை விட்டுருங்க. அண்ட் வர்ற 28ஆம் தேதி நம்மளோட IPL இந்தியன் பீனல் படம் ரிலீஸ் ஆக போகுது. மறக்காம ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்த்துருங்க. நன்றி. நீங்க நார்மலா ஷூட்டிங் வந்ததா இருக்கட்டும், இல்ல கேசிங் வந்ததா இருக்கட்டும், இப்போ இந்த லான்ச்சிங் வந்தது எப்படி இருக்கு? ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் முதல்ல இந்த பீப்புளோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? ரசிகரோட ரெஸ்பான்ஸ். அதுதான், மதுரை வரணும்னாலே நான் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன். அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுரைக்காரங்க தான். அது உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. அது ரொம்ப செம்மையா அவ்வளோ கனெக்டடா இருப்பாங்க நம்ம பசங்க. ஸோ மதுரை மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த மதுரையை பார்த்துப்பீங்க, இந்த பேச்சு வழக்கு, இதுல இந்த பேச்சு வழக்குல உங்களுக்கு என்ன டயலாக் நல்லா பிடிச்சிருப்பாரு மதுரை மக்கள் பேசுறாங்க? அண்ணே அண்ணே அப்படி அண்ணேன்னு சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப பிடிக்கும். படத்துல நீங்க எந்த டயலாக் நல்லா ரீச் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க மக்கள் மத்தியில? டயலாக் அது சரியான ஒரு டைலாக் இருந்துச்சு, ஆனா அதை தூக்கிட்டோம். அது ஒரு நல்ல ஒரு டைலாக் இருந்தது. என்னை பார்த்துமாங்க உங்களுக்கு போலீஸ் கேஸ் கொடுக்கணும்னு தோணுது அப்படின்னு ஒரு டைலாக் இருந்தது. ஆனா அதெல்லாம் நாங்க ரிமூவ் பண்ணிட்டோம், ஏன்னா ஷார்ட் பண்றதுனால. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்கள்லாம் அவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இருந்தாங்கல்ல. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி.